Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு வழியா சிஎம் விஜய் அவர்கள் கரூர் போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய எதிர்ப்புகள், போக மாட்டாரு அப்படிங்கிற கொஞ்சம் எதிர்ப்புகள், சரி, நிறைய வரவேற்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நீங்க பிள்ளையார் சொல்லி போட்டீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். முதல்வர் அவர்கள் கரூர் செல்வது உறுதி அப்படின்னு ஒரு விஷயம் தான். இதுலடா உறுதி மறதின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லாம ஏன் அவர் போகக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எங்க தமிழ்நாட்டோட முதல்வர் தானே முதல்வர் விஜய் அவர்கள், ஏன் அவர் வந்து கரூர் போகக்கூடாது, என்ன அப்படி ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 41 பேரோட குடும்பத்தாரையும் சந்திக்க போறாங்க, சந்திக்க கூடாது அவங்க. அவர் வந்து இன்னும் வந்து இந்த வழக்கு ஒண்ணு போய்கிட்டு இருக்கு, அந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த சம்பவங்கள். ஸோ அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனால அவர் போகக்கூடாது, முதல்வர் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இதை பார்க்க முடியுது. அது இல்லாமல் நிறைய விஷயங்களும் இவங்க சில தரப்புல இருந்து வச்சிருந்தாங்க. இது சாத்தியமே இல்லையான்னு இன்னைக்கு கோர்ட்ல அந்த வழக்கானதை எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுல வந்து குற்றவாளின்ற பேர்ல முதல்வர் அவர்களோட பேர் கூட இல்லை, ஏன் இவர் போகக்கூடாது, என்ன காரணம் அப்படிலாம் கூட கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குங்க. அங்க கரூர்ல பிரம்மாண்டமா தயாராகிட்டு இருக்கு அந்த விழா விஷயமானது. அங்க வந்து வழக்கம் போல மேற்கூரை போட்டிருக்காங்க, 5000 பேருக்கு அனுமதி, மக்கள் உற்சாகத்தோட இருக்காங்க, முதல்வர் அவர்களை வரவேற்க போறாங்க. ஏன்னா கரூர் அப்படின்றது முதல்வர் அவரோட இதயத்துல ஒரு ஆறாத ஒரு தழும்பா அந்த ஊர் இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. நம்ம பார்த்துருக்கோம் கரூர்ல பிரச்சாரத்துக்கு முன், பிரச்சாரத்துக்கு பின், அதுக்கப்புறம் தேர்தலுக்கு முன், தேர்தலுக்கு பின், இவ்வளவு விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியா கரூரை பத்தி பார்த்திருக்கோம், கரூரோட பயணிச்சிருக்கோம், கரூர்லயே வாழ்ந்திருக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ அந்த குடும்பத்தை நம்ம சந்திச்சிருக்கோம். அவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், முதல்வர் மேல தப்பே இல்லை, இன்றைக்கு அவர் முதல்வர், அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியின் தலைவர், அவர் மேல ஏன் வந்து இவ்வளவு அவதூறுகள், இவ்வளவு விமர்சனங்கள், இழப்பு எங்களுது, நாங்க அதை வந்து அவர் மேல பழி போட நாங்க விரும்பல, அப்படிப்பட்ட விஷயங்களும் இல்லை அப்படின்னு குடும்பத்தார்கள் சொன்னாங்க. நம்ம சொல்லல, குடும்பத்தார்கள் சொன்னாங்க. அவர் வெற்றியானது முதல்ல கொண்டாடினது அவங்க தான். முதல்வர் அவர்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமே எனக்கு கரூர் மக்களுக்கு நான் இதை அர்ப்பணிக்கிறேன்னாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? இது வந்து ஒரு கனெக்ட், இது நீங்க எங்கேயுமே எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது. நீங்க அதை வந்து எப்படி சொல்றதுன்னா பிரிக்கவும் முடியாது, கம்பேர் பண்ணவும் முடியாது. இந்த மாதிரி அப்பாற்பட்டு உள்ள ஒரு கனெக்ஷன் தான் வந்து கரூருக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும். சரி, இப்போ வந்து அவரு நன்றி தெரிவிக்கிறதாக வச்சுப்போங்க, நீங்க அந்த குடும்பத்தாரை சந்திக்கிறாங்கன்றது செகண்டரியா கூட வச்சுட்டு கரூருக்கே போகக்கூடாது நீங்க நினைக்கிறீங்களா, இது எப்பேற்பட்ட விஷயம். இன்னொன்னு, அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை, எனக்கு நல்லா தெரியுங்க, அப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க கொடுத்தாங்க அந்த உத்தரவாதத்தை. யாருக்குங்க அப்படி சொல்ல முடியும்? நீங்க கவலையே படாதீங்க, நான் இருக்கேன், உங்களுக்கு 20 லட்சம் அப்படின்றது பணம் பெருசு இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், அங்க என்ன நடந்ததுன்னு ஆரம்பத்துல இருந்து பேசுவோம். ஒருத்தரை இழந்திருக்காங்க, குடும்பத்துல ஒருத்தர் இழந்திருக்காங்க, ஒரு குடும்பத்துல 2 பேர் 3 பேர் அப்படிலாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவங்கள ஹோட்டலுக்கு வர வச்சு, சென்னைக்கு வர வச்சு சந்திக்கிறதுல விஜய்க்கு உடன்பாடே இல்லை, முதல்வர் அவர்களுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஏன்னா எப்படி பாதிக்கப்பட்டவங்க எப்படி நான் இங்க வர வச்சு அவங்கள நான் சந்திப்பேன், இது ரொம்ப மோசமான ஒரு செயல்னு கூட எடுத்துக்கீங்களேன். அந்த நெருக்கத்திலையும் அந்த கஷ்டத்திலையும் அந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலையில தான் அவங்களெல்லாம் வர வச்சு லிட்டரலா எல்லாரோட காலிலுமே விழுந்தாரு. இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க, இதை கேள்விப்பட்டவங்க எல்லாருமே நடிப்புப்பா, நடிகன் தானே, எல்லாத்திலையும் காலில் விழுந்து எழுதிருக்காரு, கண்ணு தண்ணிலாம் அவர் சொல்ல வேணும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. இதை டக்குன்னு பேசிட்டு போயிடலாங்க. பேசுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்காது. நான் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல நான் யாருமே பெருமையா பேசல. அப்ப இருந்த முன்னாள் முதல்வர்களா இருக்கட்டும், பல கட்சியின் தலைவர்களா இருக்கட்டும், முதல்வர் விஜய் அவர்கள் மேல அப்போ இவ்வளவு பெரிய பழி, மீன்ஸ் இவ்வளவு பெரிய விஷயத்த அவங்க சொல்லவே இல்லை. என்னன்னா அவர் நடிக்கிறாரு, அழுதுறது, இந்த விஷயத்த நான் சொல்றேன், இதெல்லாம் அவங்க யாருமே சொல்லவே இல்லை. நீங்க வரவழைச்சது எல்லாமே விமர்சனம் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. எல்லாத்தோட குடும்பத்தாரையும் முதல்வர் அவர்கள் காலில் விழுந்து அழுதாரு பாத்தீங்களா, ஒவ்வொரு ஃப்ரேமா எடுத்துட்டு வந்துருக்கு, அது யாருக்குமே தெரியாதுங்க. ஏன்னா மீண்டும் சொல்றேன், அந்த குடும்பத்தோட நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம், அந்த ஃப்ரேம்லாம் அவங்க கொண்டு வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதை எடுத்து சேர் மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் எழுந்து உட்காந்து இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, மன்னிச்சிருங்க, நான் உங்களை இங்க இது நடந்திருக்க கூடாது, அதாவது நான் உங்களை இங்க வர வச்சிருக்க கூடாது, நான் உங்க ஊர்ல தான் வச்சு பார்த்துருக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த மனசுல எப்படி இருந்திருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இன்னும் சொல்லணும்னா அவங்களோட எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களோட ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குங்க. அதனாலதான் இன்னைக்கு அவர் இவ்வளோ பெரிய விஷயங்கள், இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காருன்னே நம்ம எடுத்துக்கலாம்.
சரி அதெல்லாம் விட்டுருவோம். மீண்டும் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. 41 குடும்பத்தாருக்கும் சந்திச்சு ஒரு அரசு வேலை குடுத்தே ஆகணும். இதெல்லாம் மாறுபட்டு மீண்டும் சொல்ல இது அரசியல் அப்பாற்பட்டு நீங்க வந்து இல்ல தாவேக்கா வந்தனால தானே குடுக்குறாங்க. ஒரு அரசியல் ஏற்பாட்டாளர் இப்போ அங்க வந்து ஒரு அரசாங்கம் தான் அந்த விஷயத்துக்கு பெர்மிஷன் குடுத்திருக்கு. அங்க ஒரு தவறுதலா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படி நம்ம எடுத்துப்போமே கட்சி சார்ந்து இல்லாம. முதல்வர் விஜய் அவர்கள் கையால குடுக்கிறது ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சொல்றேன் கரூர் வரவேற்க தயாராயிருச்சு. நம்ம 2-3 நாட்களுக்கு முன்னாடி சொன்னோம். மதியழகன் அவர்கள் அவர்தான் மாவட்ட செயலாளர். அவரு ரொம்ப சந்தோஷம். சமீபத்துல விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்கல் அணிஞ்சதுல மற்றற்ற மகிழ்ச்சி. நினைச்சு பாருங்களேன். ஏன்னா முதலிடம் 2ஆம் இடம் இருந்த 2 பேருமே கூட்டு சேர்ந்து கூட்டணி வச்சு இப்ப வந்து மீண்டும் இடைத்தேர்தல் நின்னாங்கன்னா எவ்வளவு பெரிய வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க அப்படின்றத நம்ம ஏன் வந்து மதியழகன் பத்தி நான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கேன்னா அந்த அளவுக்கு மன உளைச்சல் அவர் இருந்தாருன்றத நான் எப்பனாலும் பதிவு பண்ணுவேன். எவ்வளவு நாள்னாலும் நம்ம பேசுவோம். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ அவரும் விஜயபாஸ்கர் அவர்களும் இணைந்து அந்த விழாக்க வந்து இப்போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்காங்க. 5000 பேர் அனுமதி மேற்கூரை அமைச்சிருக்காங்க. வரக்கூடியவங்களுக்கு எல்லாமே வழக்கம் போல கொடுக்கக்கூடிய விஷயங்கள். கரூர் மக்கள் எந்த இடத்துல ஒரு குறுகிய இடத்துல கொடுத்து முதல்வர் அவர்களை சந்திக்க வேண்டாம், சந்திக்க கூடாம எப்படி வேணா வச்சுக்கீங்களேன். எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அப்படி வந்து வரவேற்க போறாங்க, குவிய போறாங்க. இடம் பாருங்க பிரம்மாண்டமா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு லிட்டரலா கரூர் திருவிழான்னு எடுத்துக்கலாம். திருவிழா வரப்போகுது வெள்ளிக்கிழமை கால்தடம் பதிக்கிறார். கரூரில் கால்தடம் பதிக்கும் முதல்வர் விஜய் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிஜிஎம்லாம் ராவண மவுண்ட் அதெல்லாம் போட்டுங்க. சும்மாவே பசங்களாம் போட்டுருவாங்க. ஸோ அதை போட்டு வரவேற்க போறாங்க. இந்த வழக்கானதெல்லாம் நீங்க போட்டிருக்க கூடாதுங்க. நம்ம எவ்வளவு பெரிய கட்சியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய விஷயங்களா இருக்கட்டும், இதுல வந்து அரசியல் பண்ணியிருந்துடக்கூடாது. இப்போ நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்குல்ல, இதெல்லாம் ஒரு விஷயமான் அப்படின்ற மாதிரி. இது நம்மளுக்கு புரிதல் இந்த ஒரு புரிதல் ஒன்று இருக்குல்ல, அது அவங்களுக்கு வந்திருக்கணும். இன்கேஸ் அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் கூட அது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளாரே வரும். பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு முதல்வராவது போய் சந்திக்கிறார் அப்படின்னு விஷயம்தான். ஸோ அதனால வெள்ளிக்கிழமை தயாராகவும் களத்துல இருக்க போறோம், களத்துல சந்திக்க போறோம், கரூர் மக்களை நம்மளும் பார்க்க போறோம். 41 குடும்பத்துல இருக்கிறவங்களோட மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியலீங்க. அந்த மகிழ்ச்சி நம்மளுக்கு இருக்கு. அது குறிப்பா எனக்கு இருக்கு அப்படின்னே எடுத்துக்கலாம். இந்த ஒரு நேரத்துக்காக தான் அவங்க காத்திருந்தாங்க. பார்ப்போம் என்ன மாதிரியான எமோஷனை கடத்த போறாங்க, கனெக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அமைச்சர் புஷியானந்த் அவர்கள் அடிக்கடிக்கு நம்ம நிறைய இடங்கள்ல பார்ப்போம். கோவில்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னாலே தாவேக்கா சைட்ல இருந்து அமைச்சர் புஷியானந்த் அவர்கள் போவாரு. சமீபத்துல அன்புமணி ராமதாசும் இவரும் மீட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம், அந்த வீடியோஸ் ரொம்ப அதிகமா வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். நீங்க இப்படி ஏதாவது ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம பேசிடுறோமா, நீங்க என்ன அவங்க பண்றதுல ஃபுல் அந்த பக்கமே ட்ராக் ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. நடந்த விஷயத்த நம்ம பேசணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிட்டு, நீங்க சொன்ன அந்த நாற்காலி விஷயம் தான் அதிகமா பேசப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா முதல்வர் அவர்களுக்கு இல்லாத இடத்துல நிரப்பக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருந்தாங்க. அவரு ஸ்லாங்க வந்து என்னென்ன பேசினாங்கன்னு தெரியும். அவரு பண்ணக்கூடிய விஷயங்கள், முன்கூட்டியே நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்துல பாஸ் வழங்கினது, அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் ஆர்கனைஸ் பண்றது. அவர் இன்னைக்கு நேத்து இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணல. அவர் பல வருஷமா முதல்வர் விஜய் அவர்களோட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு. அவர் எப்படி செயல்படுவாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். சுத்தி இப்ப நம்ம ஒரு அலுவலகத்துல இப்ப ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு அந்த பேர் ஞாபகமா இருக்குங்க. தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை மாவட்டங்கள் இருக்கு, எத்தனை தொகுதிகள் இருக்கு, எத்தனை ஒன்றியம் இருக்கு, நகரம் இருக்கு. ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா, குறிப்பா ஒரு சேலம் போறாங்க அப்படின்னா அங்க எத்தனை தொகுதிகள் இருக்கு, மாவட்ட செயலாளர் கீழே எத்தனை பேர் இருக்காங்க, நகரம், ஒன்றியம், கிளை, வார்டுன்னு ஒரு என்ன சொல்றேன், ஒரு தொகுதியில ஒரு குறிப்பிட்ட பேர் வச்சுக்கிட்டாலுமே கூட அதுல பாதி பேர் இவருக்கு தெரியுங்க. உரிமையோட கூப்பிடுவாரு. நம்ம அந்த மாவட்ட செயலாளர் எல்லாம் இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணாங்கல்ல, மாவட்டத்தை கூப்பிடுவாரு. மாவட்ட அங்கல்னா துணை யாருன்னு கூப்பிடுவாரு, ஒன்று யாருன்னு கூப்பிடுவாரு, நகர யாருன்னு கூப்பிடுவாரு. டக்குன்னு பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. டேய் வாங்க நின்னுங்க அப்படின்னு உரிமையோட பேசுவாரு. கடிஞ்சிப்பாரு, எல்லாமே பண்ணுவார் தான், உரிமையோட பண்ணுவாரு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் தான். அவர் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்டே கேட்டாங்க, டி நகர்ல ஆனந்த் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்களாமே அப்படின்னு. ஆனந்த் அவர்கள் ஜெயிக்கலப்பா, அமைச்சரே ஆயிட்டாரு அவரு அப்படின்ற மாதிரி அமைச்சர் பதவியும் கொடுத்தாங்க. சூப்பரா செயல்பட்டு வந்துட்டு இருக்காருங்க. ஒரு டெண்டர் விஷயமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படி எடுத்ததுமே வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. எல்லாமே சிஸ்டமேட்டிக் தான். இனிமேட்டு எல்லாமே அங்க வந்து பாத்துக்குங்க அப்படின்னாங்க. அதான் சொல்றேனே, அது மட்டும் இல்லாம ஏன்னா அவர் இருக்கக்கூடிய இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்னு இருக்கிறது சும்மான போஸ்ட் இல்லைங்க. செய்தியாளர்களை சந்திக்கணும்,
மீண்டும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட நம்ம வந்து தொடர்புலேயே இருக்கணும். அதுல பெரிய பங்கு என் ஆனந்த் அவர்களுக்கு இருக்கு. அமைச்சர் பதவி ஒரு பக்கம் இருக்கு, தொகுதி ஒரு பக்கம் இருக்கு, மற்ற மாவட்டங்களை ஒரு பக்கம் பார்க்கணும் அப்படின்ற அவர் ரொம்ப பரபரப்பாகவே தன்னை வச்சுக்கக்கூடியவர் தான். இதனாலதான் முதல்வர் அவர்கள் அவரை கரெக்டா பார்த்து தெரிவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நாற்காலி விஷயன்றது அவரோட இயல்பை காட்டுது. நான் இதுதாங்க, நீங்க என்னையவே அவங்க பல கட்சியிலேருந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்னைய பார்க்கும் பொழுது அன்னைக்கு அவங்க அதை பண்ணிட்டாங்களே, நான் இது பண்ணணும்னு இல்லைல்ல. இவரு விமர்சனம் பண்ணல. ஆனா இவர் எப்படி போய் உட்காந்துக்கிட்டு பரவாயில்ல சார், நான் அவங்க உட்காந்துக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசுங்க, ரொம்ப வற்புறுத்தி தான் அந்த நாற்காலியில் உட்கார வச்சாங்க. இந்த இன்சிடென்ட் கேட்கறதுனால நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்றேன். சரத் அவர்கள் சமீபத்துல அவர் மேல அவ்வளோ விஷயங்கள் யாரா இருந்தாலும் நொறுக்கிடுவாங்க. எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் உடனே அமைச்சர் பதவியை வாங்கியிருப்பாங்க. விசாரிக்க கூட மாட்டாங்க. நான் சொல்றது ரொம்ப ரேரான ஆட்களை டக்குன்னு வேணாம், இப்போதைக்கு அந்த அமைச்சர் பதவியை எடுத்துட்டு நீங்க நார்மலா ஒரு எம்எல்ஏவா இருங்க, நீங்க உங்களை நிரூபிங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. முதல்வர் எவ்வளவு கூலா இருக்காருன்னா, அவன் பண்ணிருக்க மாட்டான்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அவன் ஏன் மாணவன், எனக்கு தெரியும் அப்படின்றத ஒரு இடத்துல கேட்டீங்கன்னா சரத் அவர்கள் தான் சொல்றேன். இப்போ அமைச்சரவையில இருக்கக்கூடிய பல பேர் தாவேக்கா சார்ந்தவங்க ஆரம்பத்துல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான். நான் ஒரு இடத்துல குசும்பு பண்ணியிருப்பேன், குறும்பு பண்ணியிருப்பேன், அது என் தலைவனுக்கு தெரியும், அவன் என்னை கண்டிப்பான், அதனால நாங்க பாத்துக்கிறோம். இன்னொரு விஷயம், நடக்குதோ நடக்கலையோ அது நான் ஆராயறதுக்கோ இல்லை நடவடிக்கை எடுக்கோ நான் அதுக்கு முயற்சிக்கிறேன். அதுக்குன்னு பாக்குறதுலாம் கணிஞ்சிக்க முடியுமா? நேற்று ஒரு இடத்துல 2 பேர் மீட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அந்த அங்க மீட் பண்ணும்பொழுது ஒரு தொழிற்சாலையில மீட் பண்ணும் பொழுது பூக்குத்து கொடுத்துருக்காங்க, கார்ல உட்காந்துருக்காங்க, ஒன்னா டிராவல் பண்ணாங்கன்னு பாத்தீங்களா? முதல்வர் அவர்கள் அவருக்கு வந்து ஆதரிக்கிறாரு, அவர் பண்றதை ஊக்குவிக்கிறாரு. என்னங்க ஊக்குவிக்க இருக்கு? ஆனா நல்லா பாருங்க, அந்த புகைப்படத்தையும் வீடியோவும் பாருங்க, சரத் அவர்கள் தயக்கத்தோட தான் இருப்பாங்க. அமைச்சர் சரத் அவர்கள் அந்த தயக்கத்துக்கு காரணம் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா முதல்வர் அவர்கள் எங்கேயுமே அதை காட்டிக்கல. பூங்கொத்து கொடுக்குறப்பையும் சரி, கடைசியா நான் போயிட்டு வரேன்னு சொல்றப்ப இருந்தும் சரி, எங்கேயுமே அதை தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதனால அதுதான் சொல்றேனே, இன்னைக்கு தாவேக்கா ஆனது இதுக்கு முன்னாடி இயக்கமா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ரசிகன் பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது அப்ப இருந்தே அவதூறு. இவங்களுக்கு இன்னைக்கு நேரத்துல இல்ல, அவங்க அதுலயே ஊர்னவங்க தான். அதனால இதுவும் கடந்து போகும் தான். அதனால அதை பார்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது. இப்பதான் அமைச்சர் சரத் அவர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, நம்ம வேலையில இருப்போம், நம்ம தப்பு யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை இருக்குதான், அதுல மாற்று கருத்தே இல்லை. இல்லாதவனுக்கு ஏன் வந்து கூனி குறிக்கிட்டு இருக்கணும், அதையே யோசிச்சுட்டு இருக்கணும். நம்ம டிராவல் பண்ணுவோம், தலைவர் இருக்காரு, அப்புறம் என்ன போய் அப்படின்ற அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் இருக்குல்ல. எவ்வளவு வேணா அவதூறு பரப்பு, என் வேலை எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை இல்லை, நீங்க நான் டிராவல் பண்ணிட்டே இருக்குன்னு அந்த மாதிரி அவர் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு முதல்வர். அதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களோட தான் நம்ம சொல்லணும். நம்ம நிறைய பேச விரும்பல, வெள்ளிக்கிழமை சந்திப்போம், களம் நம்மளுது அப்படின்ற மாதிரி வெள்ளிக்கிழமை என்ன நடக்க போகுது அப்படின்றது கரூர்ல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம்.